அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 77, படைமாட்சி. இக்குறள் எண் 762. உழைவிட தூரஞ்சா வன்கண் தொலைவிட கல்லான் அரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் சிறியதாய் வழியும் அரசர்க்கு போரின்கண் உழைவு வந்தால் தன் மேலுரு வதஞ்ச கஞ்சாது நின்று தாங்கும் வன்கண்மை அவன் முன்னோரை தொடங்கி வரும் படைக்கல்லது உலதாகாது என்கிறார். அதாவது உதாரணத்திற்கு, போரிலே அழிவு வந்த போதும் இடையூறுக்கு அஞ்சாத பெருமை தொன்று தொட்டு படைப்பயிற்சி செய்து வரும் படைக்கே உரியது என்கிறார். போர் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். போரில் அழிவு வந்துவிட்டது. ஆனாலும் இடையூறுக்கு அஞ்சாத பெருமை தொன்று தொட்டு படைப்பயிற்சி செய்து வரும் பழைய படைக்கே உரியது என்கிறார். அதாவது போரில் வந்துவிட்டால் கூட, தோல்வி அடைந்து விட்டால் கூட, நம்ம பழைய படைக்கே அவனுடைய பெருமை தொன்று தொட்டு இடையூறுக்கு அஞ்சாத பெருமை தொன்று தொட்டு படைப்பயிற்சி செய்து வரும் பழைய படைக்கே உரியது என்கிறார். மேலும் அடுத்து ஒரு குறளை பார்ப்போம். அதாவது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செல்வத்துள் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றையும் தலையான பண்பாகும். இதற்கு சரியான உதாரணம் பொங்கல் திருவிழாவிற்காகவும், இந்த ஆண்டு பொங்கல் திருநாளுக்காகவும், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் திருநாளுக்காகவும் ராஜா முத்தையா மன்றத்திலே ஸ்டார் விஜய் டிவி பட்டிமன்றம் நடத்தியது. அதில் பட்டிமன்ற நடுவர், பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், நகைச்சுவை மன்ற தலைவர், இப்படி பன்முகை திறமை கொண்ட கலைமாமணி முனைவர் ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் ஆற்றிய உரை, நடுவராக இருந்து ஆற்றிய உரை நகைச்சுவையாகவும் செவிக்கு செல்வமாக அற்புதமாக பேசினார். நானும் என்னுடைய துணைவியாரும் இருவருமே அந்த ராஜா முத்தையா மன்றத்திற்கு சென்றிருந்தோம். காலையில் முதல் விழா, மாலையில் இரண்டாவது விழா. அங்கேயே பக்கத்தில் உள்ள ஹோட்டலிலே சாப்பிட்டு விட்டு மாலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அதாவது நமக்கு வயிற்று பசியை விட செவி பசி இருக்குவதில் செவிக்கு உணவு, செவிக்கு செல்வம். இது செவிக்கு செல்வம் கேட்கையில் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. பெரும்பாலும் நான் இங்கேயே எந்த பட்டிமன்றம் போட்டாலும் அதை கேட்டு விடுவேன். அதாவது பொங்கல் திருநாளோ அல்லது தீபாவளி பண்டிகையோ அன்று கேட்டு விடுவேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது அந்த பட்டிமன்றம் பேச்சு, அவருடைய பேச்சு. அதற்காகத்தான் அதனை வலியுறுத்தி தான் இந்த குறள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கூட கனைப்பிட இருக்கிறேன்.
அது ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி தான் நடத்தியது. அது நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.